ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போது ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்கேலப் டிசைன் மாடலில் தான் பார்க்க போகிறோம். பேக் சைடு ஓப்பனில் வர மாதிரி இதான் பேக் சைடு கிளாத்து. நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ லென்த் வேணும், எவ்வளோ வித்து வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெட் பேட்டர்ன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அது சேம் சைஸ் தான் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ளவுஸில் 3 இன்ச் வந்து ஓப்பன் நெக்குக்காக விட்ருக்கேன். 3 இன்ச்சு வித்து. ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ நெக் வேணுமோ வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி 8 வைப்பாங்க, இல்லை 9 வைப்பாங்க. எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. நான் 7 வச்சுருக்கேன். வித்து வந்து 3 வச்சுருக்கேன். இப்போ லைன் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ வச்சுக்கோங்க. பாக்ஸ் வேணாலும் பாக்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை ரவுண்டு, இல்லை வி ஷேப்பு எது வேணுமோ வச்சுக்கோங்களேன். நெக் பேட்டனுக்கு நெக்குக்கு மேலே தான் நம்ம ஸ்கேலப் டிசைன் வைக்க போகிறோம். அதுக்காக கர்வாக வரைஞ்சிக்கிறேன். இது மோஸ்ட்லி இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு ஸ்கேலப் டிசைனு. ஸ்கேலப்லேயே நிறைய இருக்குது. ஸ்லீவில் வைக்கிறாங்க, பேக் சைடு வைக்கிறாங்க, அதேமாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஒரு லுக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் ஆக்சுவல் லென்த்து. எப்பயுமே போல் நார்மல் லென்த்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ மேலே ஸ்கேலப்புக்காக பேட்டர்ன் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்ருக்கேன். மோஸ்ட்லி பேட்டர்ன் ப்ளவுஸ் இப்படி மேக் பண்ணும்போது லைனிங்கோடு எடுத்துக்கோங்க. இப்படி தனியாக பேட்டர்ன் மேக் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே வித்துக்கு எடுத்துக்கிறேன். அதே வித்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து லென்த் எடுக்கிறோமோ, அதாவது சைடு லென்த் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே லென்த்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்க போகிறோம் கிளாத்தை. அது வந்து லைனிங் ஒன்றும் மெயின் ஃபேப்ரிக் ஒன்றும் எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு ஹைட் எவ்வளோ தூரம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் மெயினே. ஹைட்டு வந்து 6.5 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மேலே நெக்கு வந்து நம்ம போட் நெக் வைக்கணும். போட் நெக்குக்கே நம்ம 2.5 to 3 வரைக்கும் வைப்போம். அதனால் அதுக்கே போய்டும். அதனால் 6.5 எடுத்துக்கிட்டு போட் நெக்குக்கு 3 வச்சுருக்கேன். ஓப்பன் நெக்கும் 3, ஹைட்டும் 3 வச்சு ரவுண்டாக நெக்கை கட் பண்ணிக்கலாம். போட் நெக்குக்கு 1 இன்ச் விட்டு கர்வாக கட் பண்ணிக்கிறேன். லைன் வரைஞ்சிக்கலாம். லைன் வரைஞ்சிக்கிட்டு 2.5 வரைக்குமே வைக்கலாம். நெக்கு ரொம்ப க்ளோஸாக வேணுன்னா 2.5 வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கீழே வேணும் அப்படின்னா 3 வச்சுக்கோங்க. போட் நெக்குக்கு இடையில 1 இன்ச் விட்டுக்கோங்க லென்த்துக்கு. இப்போ மொத்தம் 4. மேலேருந்து பார்க்கும்போது 4. இப்போ மேலே வந்து டாப்பில் வந்து 2 இன்ச்சாக வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸ்கேலப்புக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எத்தனை இன்ச்சு நீங்கள் 2 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்கேலப் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக ஸ்கேலப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 விட்டுக்கலாம். அது கஷ்டமாக இருக்கும் தைக்கிறதுக்கு. 1.5 கூட விட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். நான் 2 வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 4 வச்சுருக்கோம், அடுத்து 5 வச்சுருக்கோம், அப்புறம் 6க்கு லைன் கரெக்டாக அந்த மார்க் பண்ணதுலேருந்து இப்படி கிராஸாக ஃபஸ்ட்டு வந்து அந்த எட்ஜஸில் வந்து 4 வச்சோமா, அடுத்தது 5, அதாவது நம்ம மார்க் பண்ணதுலேருந்து மேலே 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 5, அப்புறம் அதுக்கு அடுத்ததுலேருந்து 6 மார்க் பண்ணி இதேமாரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் இதுமாரி வந்து லைனிங்கும் நம்ம கட் பண்ணுறோன்னா, தனியாக பேட்ச் ஒர்க் பண்ணி அதில் பேட்ச் பண்ணுறோன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட மாட்டேங்க. அதனால் இதேமாரி நம்ம வந்து மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுவேன். இதுமாரி கட் பண்ணியாச்சு. மேலே வந்து பாட் நெக்குக்கும் கீழே ஸ்கேலப்பையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு நம்ம, அதாவது ப்ளவுஸ் கிளாத்து எடுத்துகிட்டு மேலே இப்படி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கட் பண்ணது இது வரைக்கும் தான் கட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே தான் வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணி வச்சா தான் வந்து வீடியோ ஷேர் ஆகும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வரும். அப்படி இல்லைன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நெக்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்பயுமே போல் நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்கேலப்பையும் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம். மோஸ்ட்லி என்னோடய வீடியோவில் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம திருப்புறதை தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். இதுலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ண மாட்டோம். இதுமாரி பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே நம்ம இதேமாரி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி திருப்பிப்போம். அதுதான் நம்மளோட சேனலில் மோஸ்ட்லி நிறைய இருக்கும். எவ்வளோ ஈஸியாக தைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் வந்து மோஸ்ட்லி போடுவேன். அதேமாரி தான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு மேலே நெக்கை. அதேமாதிரி ஸ்கேலப் டிசைனையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்கேலப் வந்து அந்த எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணும்போது பாயிண்டில் கரெக்டாக எட்ஜஸில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒரு எட்ஜஸில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கணும். மிஷினை ரொட்டேட் பண்ணிட்டு திரும்பி எட்ஜஸில் வச்சுட்டு திரும்பி ரொட்டேட் பண்ணணும். இப்படி தான் பண்ணணும். கொஞ்சம் எட்ஜஸில் வச்சுட்டு திரும்பி ரொட்டேட் பண்ணிட்டு திரும்பி எட்ஜஸில் வைக்கணும். அப்படி தான். அப்போ தான் வந்து ஸ்கேலப்பெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். ஸ்கேலப் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, மேலே 2 இன்ச்சஸ்க்கு ஒன்ஸ் 2 இன்ச்சஸ்க்கு ஒன்ஸு 1.5 விட்டுக்கலாம். 1.5க்கு கீழே விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்கேலப்பை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதனால் 1.5 விடுங்க. அப்படி இல்லைன்னா 2 விடுங்க.
ஒன்னெல்லாம் விட்டுறாதீங்க இன்ச்சஸ்ஸு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுமாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம இப்போ வந்து திருப்பிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மாடலு, பார்த்தா ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான மாடலு. இப்போ வந்து ஸ்கேலப்பை நம்ம குட்டி குட்டியாக இடையில உள்ள ஸ்கேலப்பில் உள்ள கேப்பை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு திருப்பிக்க போகிறோம். இந்த நடுவில் உள்ள எட்ஜஸ் வந்து திருப்புறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திருப்பும் போது கொஞ்சம் அந்த நாட்டெல்லாம் திருப்புற மாதிரி திருப்பிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். குட்டி குட்டியாக இடையில கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கர்வாக வரும். அதுமாதிரி நெக்கையும் கட் பண்ணிக்கிறேன். நெக் வந்து போட் நெக் வந்து இவ்வளோ டீப் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 2.5 விட்டுக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பிக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ வந்து ரீச் ஆகும். மோஸ்ட்லி எவ்வளோ தூரம் லைக் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்தவங்களுக்கு வீடியோ ரீச் ஆகும். அதே சேம் டைம் வீடியோவுக்கு லைக்கும், அதாவது வியூஸும் கிடைக்கும். அப்போ தான் எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் அட்லீஸ்ட்டு ஷேர் பண்ண முடியலனாலும் லைக் பண்ணி வைங்க. இப்போ இதேமாரி கொஞ்சம் இந்த எட்ஜஸில் நடுவில் வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் இழுக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும் கிளாத்தை. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும். இப்போ அந்த ஸ்கேலப்பெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரீஃபில்லாது இல்லைன்னா வந்து ஏதாவது கொடுத்து திருப்பிக்கோங்க. அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக ஷார்ப்பாக வர மாதிரி கொஞ்சம் கொடுத்து திருப்பிக்கோங்க. நீடில் ஏதாவது கொடுத்து திருப்பிக்கோங்க. அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக அந்த ஸ்கேலப் கரெக்டாக வர மாதிரி திருப்பிட்டு இப்போ படிமான தையல் போட போகிறோம். இப்போ படிமான தையல் போட்டு முடிச்சாச்சு நெக்குக்கு. அதேமாரி ஸ்கேலப்லேயும் படிமான தையல் போட்டுட்டு அந்த ஆல்ரெடி நம்ம கிளாத் வச்சுருக்கீங்களா அதில் ஜாயின் பண்ண போகிறோம். வேறு ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுத்துருக்கேன். பர்சனலாக கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸு இல்லைனா வந்து இதேமாதிரி டிசைன் போடுங்க, எனக்கு தெரியல அப்படின்னு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஏதாவது ஃபோட்டோ ஷேர் பண்ண முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். நான் அதேமாதிரி வந்து டிசைன் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத யூஸ்ஃபுல்லாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ண முடியலனாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்கேலப்பை கொஞ்சம் பொறுத்து அதுமாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்கேலப்பை ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்கேலப்பை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட ஜாயின் பண்ண போகிறோம். அதுவுமே அப்படி தான் நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிட்டு அந்த பேட்ச் ஒர்க்கை மேலே ஜாயின் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் ஸ்கேலப் ஸ்டிச் பண்ணும்போது அதை வந்து படிமான தையல் போடும்போது தான் மெயினாக வந்து இழுத்து விட்டு உள்ளே உள்ள கிளாத்தெல்லாம் வெளில நல்லா தள்ளி கர்வாக வந்து படிமான தையல் போடணும். அப்போ தான் அந்த ஸ்கேலப் லுக்கு வரும். நீங்கள் படிமான தையல் போடுறத பொறுத்து தான் இருக்குது நீங்கள் ஸ்கேலப் வர்றது, மாடல் டிசைன் வருது. இப்போ அதேமாரி பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். மேலே உள்ள பேட்ச் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பேக் சைடு நெக் எடுத்துக்கலாம். நெக் ஆப்போசிட் சைடு வச்சுட்டு மேலே வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம். இதேமாரி வந்து கர்வாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி திருப்பிக்க போகிறோம். இதேமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக நானும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுவேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். அப்போ தான் கர்வாக வரும். நம்ம செய்கிறத வந்து பர்ஃபெக்டாக செஞ்சாலே வந்து அந்த லுக் வந்து ஓவரால் லுக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்போ தான் திருப்பி பார்த்திங்கன்னா கர்வாக இருக்கும். இப்போ படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் ஜாயின் பண்ண போகிறோம். இதே சேம் அளவில் நீங்கள் வந்து நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணலாம். இதே சேம் லென்த்தில் சேம் அளவில் உங்கள் பேக் சைடு நெக்கை வந்து நீங்கள் இதே மெஷர்மெண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும். வேணால் நெக்கோட டீப் நான் வந்து 7 வச்சுருக்கேன். 7 இன்ச்சு, அதாவது இந்த நெக்கு ஏதோ ஒரு இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் இல்லையா, அந்த நெக்கோட டீப் வந்து 7 வச்சுருக்கேன். நீங்கள் 8 கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் சென்ட்ரு ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் 8 கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு தகுந்தபடி.
இன்னும் ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோதான். அதை சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது ஷோல்டரையும் சைட்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுதான் ஸ்டிச் பண்ணிட்டு ஓவரால் லுக்கை பாருங்கள். இதில் வந்து நீங்கள் இடையில பீட்ஸ் கூட அந்த ஸ்கேலப்பில் வந்து பீட்ஸ் தூங்குற மாதிரி கூட வச்சுக்கலாம். இதே வந்து கொஞ்சம் ஹெவியான ஒர்க்காக டிசைனாக, அதாவது கொஞ்சம் ஃபேன்சி சாரீ இல்லைனா வந்து பார்டர் உள்ள சாரீ, அதாவது பட்டு சாரீ இதுமாரிலாம் ஸ்டிச் பண்ணிட்டு வந்து இடையில பீட்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்கும். லுக்கு பார்த்தா அவ்வளோ கிராண்டாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சும்மா பேட்டர்ன் ஒர்க்குங்கிறதுனால நான் இந்த ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். அதேமாரி இந்த பீட்ஸ் ஒர்க்கும் இல்லாமல் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இடையில ஸ்கேலப்பில் வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலுமே காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வேணாலும் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஆரி ஒர்க் பால்ஸுமே நம்ம ரீசேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணால் வந்து வாட்ஸ்அப் கொடுங்க. நிறைய வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ரிவ்யூ வீடியோ. அதெல்லாம் பார்த்துட்டு கூட ஆர்டர் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஓவரால் லுக்கை பார்த்துட்டு ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், ஓவரால் லுக்கையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.